அறிவுச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்குரைஞர், திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐயா ராம வைரமுத்து அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. சென்னையில் கலைஞர் அவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பை எல்லாம் உயர்த்தி தமிழ்நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள் மற்றும் சிறுபான்மையினர் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பாளனாக இருந்து நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நினைவு நாளை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேரணியாக சென்று அவர்களுக்கு மரியாதை செய்திருக்கிறார் சென்னையில் கடற்கரையில். முத்தமிழறிஞர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளிலுமே அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. திரைத்துறையாக இருந்தாலும் சரி, நாடகத்துறையாக இருந்தாலும் சரி, இலக்கியத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, இப்படி பன்முகம் கொண்ட, பன்முக அறிவு கொண்ட, பன்முகத்திலும் பல வகையான அளவுக்கு அவர்கள் புலமை பெற்ற ஒரு பெரிய திராவிட இயக்க தலைவராக இருந்து அவருடைய சிந்தனைகள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்குமே அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவனுடைய பன்முக பார்வை பற்றிய உங்களது கருத்தை அறிய விரும்புகிறேன். அதாவது நீங்கள் குறிப்பிட்டதை போல தலைவர் கலைஞர் ஒரு பன்முக திறமை பெற்றவர். ஆனால் அதே நேரத்துல தன்னுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய தன்னுடைய கொள்கையிலும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதவர். அதனால்தான் தலைவர் கலைஞரிடம் உங்களை பற்றி ஒரு வரியில எப்படி அறிமுகம் செய்து கொள்வீர்கள் என்று கேட்டபோது மானமிகு சுயமரியாதைக்காரன் என்பது மிக தெளிவாக சொன்னார். தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு தீவிர பகுத்தறிவாளராக வாழ்ந்து இன்றைக்கு நம் மனதிலே நிறைந்திருக்கிறார் தலைவர் கலைஞர். அதே போல பெரியாரிடம் அவர் கற்றுக்கொண்ட அந்த பாடம், ஈரோட்டிலே குடியரசு இதழுக்கு துணை ஆசிரியராக அவர் இருந்த காலகட்டம், ஈரோட்டு குருகுலத்திலே பயின்றவன் நான் என்பதை மிக பெருமையாக எல்லா மேடைகளிலும் சொல்லுபவர். அதே போல திடலுக்கு வருகிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரும்போது என் தாய் வீட்டுக்கு வந்ததை போன்ற உணர்வு பெற்றவன் என்று அவர் குறிப்பிடுவார். அதே போல பாத்தீங்க அப்படின்னா தந்தை பெரியாருடைய கொள்கைகளை சட்டமாக்கியதில் தலைவர் கலைஞருடைய பங்கு அளப்பரியது. மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு சொத்துரிமை 1929 செங்கல்பட்டு மாநாட்டினுடைய தந்தை பெரியார் அவர்கள் தீர்மானமாக அதனை நிறைவேற்றிருக்கிறார். ஆனால் அதே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்த பொழுது அவர் பெண்களுக்கு சொத்துரிமைன்னு அவர் கொண்டு வந்த சட்டம் அவர் சட்ட அமைச்சராக இருந்த போதே தோற்கடிக்கப்பட்டது. அதன் காரணமாக தான் அவர் பின்னாளில் அந்த பதவியை விட்டே விலகிறார். ஆக அப்படி இருக்கிற சூழலில் ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தை பெரியார் அந்த சுயமரியாதை தீர்மானம், செங்கல்பட்டு மாநாட்டினுடைய அந்த சுயமரியாதை மாநாட்டினுடைய அந்த தீர்மானத்தை 1989 தலைவர் கலைஞர் அமல்படுத்தினார், பெண்களுக்கு சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அந்த சமூக நீதி வழியில் எண்ணற்ற திட்டங்கள், அதாவது தந்தை பெரியார் தான் சொல்லுவார், அதாவது நான் ஆதிக்கத்துக்கான எதிரி, அதாவது ஒரு நாடு ஒரு சின்ன நாட்டோட போர் தொடுக்குதுன்னா நான் அந்த சின்ன நாட்டு பக்கத்துல இருப்பேன். அந்த சின்ன நாட்டில் ஒரு தொழிலதிபர் இன்னொரு அங்கே தன்னுடைய தொழிலாளியை அவன் ஆதிக்கம் செலுத்துறான்னா நான் அந்த தொழிலாளி பக்கம் நிற்பேன். அந்த தொழிலாளி தன் பகுதியிலே ஒரு ஜாதியின் அடிப்படையில் இன்னொருவரை ஒடுக்கினால் நான் அந்த ஒடுக்கப்பட்ட அந்த ஜாதியின் பக்கத்துல இருப்பேன். அந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் வீட்டுல போய் அவர் மனைவியை மீது ஆதிக்கம் செலுத்தினா நான் அந்த மனைவியின் பக்கம் இருந்து நான் வாதாடுவேன் பெரியார் அவர்கள் சொல்லுவார். அதே போன்றேதான் தலைவர் கலைஞர் அதே வழியிலே வந்தவர். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே அவர்களுடைய குரலாக, குரலற்றவர்களின் குரலாக ஒலித்த தலைவர் கலைஞர். அவர் பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாக அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் தான் தலைவன் சொல்லுவாங்க. அந்த வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தலில் வருகிற வெற்றி தோல்வியை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் இந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்வை பற்றியே சிந்தித்தவர் தலைவர். அதனாலதான் இப்போ பொது உடைமை இயக்கங்கள் ஆண்ட இடங்கள்ல கூட அந்த மனிதரே வைத்து இழுத்து செல்லுகிற அந்த கைரிச்சா முறை இருந்தது. மேற்கு வங்காளத்திலாம் இருந்தது, இன்னும் கூட இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு தலைவர் கலைஞர் 70களிலேயே அந்த மனிதனை இழுத்து செல்லுகிற அந்த அவலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கைரிச்சாவை ஒழிச்சது மட்டுமல்ல, அவர்களுக்கு ரிக்ஷா வண்டியை கொடுத்தார். ஆனால் அந்த மக்கள், ஐயா சுபவி அவர்கள் தான் வேடிக்கையா சொல்லுவாங்க, இவர் கை ரிக்ஷா இழுத்தவன ரிக்ஷா கொடுத்தாரு, ஆனா அவர்கள் எல்லாம் ரிக்ஷாக்காரனா நடிச்சவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அதே போல நரிக்குறவ மக்களுக்கு அவர் பல நலத்திட்டங்களை வழங்கினார். ஆனால் அவர்கள் குறவன் குறத்தியார் டான்ஸ் ஆடின அந்த நடிகருக்கும் நடிகைக்கும் ஓட்டு போட்டாங்க.
இது இப்படி தனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் எந்த செயலையும் செய்யல. அதே போல திருநங்கைகள், அதாவது இதுவரை பாத்தீங்கன்னா அவங்களை எப்படியெல்லாம் கேலி பேசுகிற உலகத்தில் அவர்களுடைய இதையே மாத்தினார். திருநங்கை, திருநம்பி என்றுதான் அவர்களை அழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர். அதே போல பாத்தீங்கன்னா ஊனமுற்றோரை மாற்றுத்திறனாளி அப்படின்னு அழைக்கணும்னார். இது வெறும் வார்த்தை மாற்றம் மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டினார். அதே போல பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தார். அவர் பராசக்தியில பிச்சைக்காரர்களை பற்றி எழுதினார். யார் வேண்டுமானாலும் திரையில் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை நிகழ்த்தி காட்டியவர், அந்த பிச்சைக்காரர்களுடைய மறுவாழ்வை அளித்தவர். அதே போல விதவை அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த விதவை மறுவாழ்வு திட்டம் கைம்பெண்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அது விகடன்ல கூட வேடிக்கையாக ஒரு முறை எழுதினார். விதவைங்கிற வார்த்தை கூட தமிழ் அவர்களை வஞ்சித்து விட்டது, அந்த வார்த்தையில கூட பொட்டு இல்லை அப்படின்னாங்க. அதற்கு தலைவர் உடனடியாக ஒரு பதில் கொடுத்தார். விதவைன்னு போடுறதுக்கு பதிலாக கைம்பெண்ணு மாத்துங்க, கைம்பெண்ல 2 பொட்டு இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா விதவை மறுவாழ்வு, விதவை மறுமணத்தை தான் இது சுட்டுகிறது, 2வது பொட்டு என்று அவர் குறிப்பிட்டார். அந்த அளவுல இந்த குரலற்றவர்களின் குரலாக ஆதிக்கத்துக்கு எதிராக உழைத்தவர் தலைவர் கலைஞர். அதே போல தந்தை பெரியாருடைய மறைவு, தலைவர் ஆட்சி பொறுப்புல இருக்கிறார். முழு அரசு மரியாதையோடு தந்தை பெரியாரை அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போது இருக்கக்கூடிய அந்த இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் எல்லாம் சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் சிக்கலாயிரும், அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது எப்படி மகாத்மா காந்திக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது? அப்ப அவர் ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அப்படின்னா பெரியார் ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டினுடைய தந்தை பெரியார். அதனால நாம அந்த மரியாதை அவருக்கு செலுத்தித்தான் ஆக வேண்டும். இதன் காரணமாக என்னுடைய ஆட்சியே போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அதே போல அவருடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் சொன்னார், நான் என்னுடைய நெஞ்சிலே தைத்த முள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது சூளுரைத்தார் தலைவர். நான் தந்தை பெரியாருடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய முல்லை அகற்றாமலே நாம் அவரை புதைக்கிறோம், இதை என்றைக்கினாலும் நான் சரி செய்வேன் அப்படின்னு சொல்லி பின்னால் மறுபடியும் 2006 அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்ன்ற திட்டத்தை கொண்டு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று அவர்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு அர்ச்சகராக பணியிலே இருக்கிறார்கள். இப்படி தந்தை பெரியார் கண்ட கனவுகளை, தந்தை பேரறிஞர் அண்ணா கண்ட கனவுகளை நிறைவேற்றிய ஒரு மாபெரும் தலைவராக தலைவர் கலைஞர் இருந்தார். அதே போல அருந்ததியினருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆணை இப்ப இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அது செல்லும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை அவர் இறந்தும் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில கலைஞரோடு இருந்த அனுபவங்கள், அவர் மூலமாக நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏதாவது இருந்தாலும்? அதாவது இன்றைக்கு நான் எழுதுகிற எழுத்து, என்னுடைய கட்டுரைகளாகட்டும், கவிதைகளாகட்டும், நான் பேசுகிற அந்த பேச்சாகட்டும், இது அத்தனைக்கும் என்னுடைய முன்மாதிரி மனிதர் அப்படின்னா தலைவர் கலைஞர் தான். எனக்கு தலைவர் கலைஞரை அறிமுகப்படுத்தியது என்னுடைய தாத்தாவும் என்னுடைய தந்தையும். என்னுடைய தாத்தா ஓய்வு பெற்ற ஆசிரியர், பணி நிறைவு பெற்றவர், அரசு பள்ளியிலே பணியாற்றியவர், குருசாமி என்று. அவர் திராவிட இயக்கத்தின் சிந்தனையிலே இருந்தவர். விருதுநகரில் அவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே படித்த காலத்திலேயே தந்தை பெரியாரை சந்தித்து அவரிடம் நினைவெழுத்து, அதாவது ஆட்டோகிராஃப் எல்லாம் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவன் தான் நான். அடுத்து என்னுடைய தந்தையும் ஆசிரியர் பணியில இருந்தார். என்னுடைய தாயாரும் ஆசிரியை. என்னுடைய தந்தையும் தாத்தாவும் தான் எனக்கு தலைவரை பத்தி சொல்றாங்க. எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து எனக்கு தலைவரை பத்தி அவங்க சொன்னது நினைவு இருந்தது. ஆனால் முதல் முறையாக எனக்கு தலைவருடைய முதல் சந்திப்பு அப்படின்னு பார்த்தா 1986 ஆகஸ்ட் 2ஆம் நாள். நான் இப்போது எனக்கு 5 வயது கூட முழுசா நிறைவடையல. அப்போ மதுரைக்கு தலைவர் வந்திருக்கிறார். பாண்டியன் ஹோட்டல் அப்படிங்கிற அந்த ஹோட்டல்ல தலைவர் தங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, அருப்புக்கோட்டை, திருநெல்வேலி அந்த 2 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிற அந்த காலகட்டம். மதுரையில் அப்போது அதிமுக ஆட்சியிலே நெசவாளர்கள் எல்லாம் நலிவடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை விரகனூர் பகுதியில கஞ்சி தொட்டி திறப்பதற்காக தலைவர் வந்திருக்கிறார். அப்போ என்னுடைய அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அப்ப சின்ன பிள்ளையில கொடுக்குற காசை ஒரு உண்டியல்ல போட்டு வச்சிருப்போம். அப்போ என்னுடைய உண்டியல் சேமிப்பை தலைவரிடம் தேர்தல் நிதியாக தருவது. ஏன்னா கழகம் அப்போது எதிர்கட்சியாக இருந்து தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த நிலையில தேர்தல் நிதி வேணும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. அப்போ தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க என்னுடைய உண்டியல் சேமிப்பை அப்போ அது வெறும் 20 ரூபா தான். வெறும் 20 ரூபாய் நிதியை நான் தலைவரிடம் சந்தித்து என்னுடைய உண்டியல் சேமிப்புன்னு சொல்லி கொடுக்கிறேன். அப்போ உள்ள கூட்டு போறாங்க. எங்க அப்பா உடன் வருகிறார். அப்போ அங்கே மதுரையினுடைய முக்கிய திமுக தலைவர்கள்லாம் இருக்காங்க. அப்போதைய மாவட்ட செயலாளர் பொன்முத்துராமலிங்கம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஐயா PTR பழனிவேல்ராஜன் போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் என் தந்தையோட அறிமுகமானவர்கள்ன்றதுனால
அப்படியே அவங்க எல்லாத்தையும் பார்த்து அறிமுகப்படுத்திட்டு தலைவர்கிட்ட போய் என் கையால் பணத்தை நான் கொடுக்குறேன். அப்போ கேட்கிறார் தலைவர் வந்து, பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கிறார். அப்போ வந்து வைரமுத்து, வீட்டுல வைரகுருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். வைரமுத்தா அப்படின்னா பாட்டு எழுதுவியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நமக்கு சின்ன வயசு இல்ல, 5 வயசு கூட முடியல, இளைஞன்ற பயம் முடியாதுங்கிற மாதிரி அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பின்னால எங்க அப்பா சொல்லிதான் அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ நான் சொல்றேன், பாட்டு பாடுவேன், எழுத தெரியாது அப்படின்னு சொல்றேன். எங்க ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்றாரு. பாளையங்கோட்டை சிறை நிலை, பாம்புகள் பள்ளிகள் நடுவு நிலை, அஞ்சாமல் இருந்தவர் யாரு, அந்த தலைவரின் புகழ் நிலை பாடு அப்படின்னு சொல்லி 4 வரி நான் பாடினோடனே தலைவர் வந்து மடியில தூக்கி உட்கார வச்சு முதுகுல தட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் தலைவரை சந்தித்த முதல் அனுபவம். அடுத்து வந்து தலைவர் மதுரை வரும்போதெல்லாம் எங்க அப்பா கூட்டு போவாங்க. அப்படி வந்து அடுத்தபடியா 1990 என்னுடைய உறவினர் வீட்டு திருமணம், அதாவது அப்போதைய மதுரை மத்திய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சோ பால்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகள் என்னுடைய பெரியம்மா பையன் திருமணம் பண்றாங்க. அந்த திருமணத்துக்கு தலைவர் வந்திருக்காரு. அந்த திருமணத்தின் போது எங்க அப்பா தான் இங்க முன்னின்று அந்த திருமணத்தை நடத்தினார். அப்போது அந்த திருமண விழாவில் வந்து தலைவரோடு நான் கூட எல்லாம் போயிருக்கேன், வந்திருக்கேன். அவரு பக்கத்திலேயே கூட நின்று அவர் தலைவர் போற வரைக்கும் தலைவர் கூடயே இருந்திருக்கிறேன். இது எல்லாமே எனக்கு பெரிதாக நினைவில்லாத காலகட்டம். அதற்கு பிறகு வந்து நான் தலைவரை தொடர்ந்து அவருடைய எழுத்துக்களை வாசித்தேன், மற்றபடியே தவிர அவரோடு நெருங்கி பழகுகிற ஒரு வாய்ப்புன்றது எனக்கு பெரிதாக இல்லை. திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு சமூக வலைத்தள காலங்களில் நாங்க இணையத்துக்குள்ள வந்துடுறோம். இணையத்துக்குள் வந்து எங்களுடைய எழுத்துக்களை எல்லாம் பார்த்து அப்போதைய திமுகவினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் ஹசன் முகமது ஜின்னா, இன்றைக்கு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் வந்து இந்த மாதிரி முகநூல்ல வந்து கழகத்துக்காக எல்லாம் பதிவிடுறாங்கன்னு சொல்லி அந்த பதிவுகளை எல்லாம் தலைவரிடம் காட்டுகிறார். அப்போது வந்து என்னுடைய பதிவையும் காட்டப்படுது. அது வந்து 2011 அந்த காலகட்டத்துல அது நடந்தது. அடுத்தபடியாக அப்போது நான் தலைவரை நேரில் நான் போய் சந்திக்கல. அடுத்து மிக முக்கியமா பாத்தீங்கன்னா 2014 கலைஞர் தொலைக்காட்சியில அரசியல் கணக்கு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில வந்து பேராசிரியர் சுபவி அவர்கள் நடத்துகிறார். ஐயா அவர்களோடு ஒரு 4 வந்து அமர்ந்து அந்த நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கணும். அதில் வந்து ஒவ்வொருவருடைய விவாதத்திற்கு ஏற்ற வகையில் மதிப்பெண்கள் கொடுத்துக்கிட்டே போவாங்க. இறுதியாக அதிக மதிப்பெண் பெற்றவருக்கு கௌரவ புத்தக மையத்தின் சார்பாக புத்தக பரிசு அப்படிங்கிறதெல்லாம் என்ற முறையில் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்போ நான் வந்து ஒரு 4 நான் அந்த 4 ஒருவராக அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறேன். அந்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி வந்து அதற்கு அடுத்த வாரம் அப்படியே தொலைக்காட்சியில ஒரு 2-3 தினங்கள்ல ஒளிபரப்பாகும். அது 2014 நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டம். அது ஒளிபரப்பான நேரம் இரவு 10:30 to 11 மணி. 2 நாட்கள் 2 பகுதிகளாக ஒளிபரப்பப்படுது. அந்த முதல் நாள் அந்த இரவு 10 to 11 அது பதிவாகுது. அடுத்த நாள் காலையில எனக்கு ஐயா சுபவி அவர்களிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. ஐயா சொன்னாங்க, வைரமுத்து நீங்க பேசினது நல்லா இருக்குன்னு தலைவர் பாராட்டினாங்க, யாரு என்னன்னு விசாரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போது பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில வந்து அனைவரும் உட்காருவதற்கு இந்த கல்லூரிகளில் இருக்கிறோம்ல, அந்த இருக்கையை வந்து அப்படியே மடிச்சுக்கிட்டு அது மேல வச்சு எழுதுற மாதிரி அது மாதிரியான இருக்கை இருந்தது. நான் வந்து அந்த நேரத்தில் தான் ஒரு விபத்தில் சிக்கி கொஞ்சம் ஓய்வுல இருந்ததுனால எனக்கு எடை வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது அந்த நேரத்தில். அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா அந்த அப்படி வைக்கிற அந்த எழுதுகிற அந்த மாடி டேபிள் இருக்கிறதுனால அது எனக்கு வயிறு வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இதை வந்து அந்த ஒளிபரப்பான நேரத்தில் கவனித்து விட்டு அதை வந்து தலைவர் வந்து ஐயா சுபவி அவர்களிடம் சொல்லியிருக்காரு, என்ன நீங்க அந்த மாதிரி சேர் போட்டிருக்கீங்க, அது அவருக்கு அசௌகரியமா இருக்கு போலயே, அடுத்த படப்பிடிப்புல இருக்கையை மாத்திருங்க என்று சொல்லியிருக்கிறார். அதே போல அதே நிகழ்ச்சி அதற்கு அடுத்த படப்பிடிப்பு நடக்கும் பொழுது அந்த மாடல்ல இருந்தக்கூடிய சேர் எடுத்துட்டு குஷன் சேர் போட்டாங்க. ஆக இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. எப்படி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு அசௌகரியத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை கூட ஒரு தலைவர் பார்த்துட்டு அதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறது எனக்கு மிக பெருமையாக தலைவரை பற்றி நான் புரிந்து கொண்டது. அடுத்து இறுதியாக நான் தலைவரை சந்தித்தது பாத்தீங்கன்னா 2018 நாங்க தலைவரை வந்து பிப்ரவரி மாதம் நடத்தோம். திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய சமூக நீதி மாநாடு நடக்குது. அதற்காக நான் சென்னை போயிருக்கோம். அப்போ முதல் நாள் இரவே போயிட்டோம். அப்போ இரவில் வந்து தலைவர் கலைஞரை போய் பார்க்கலாம், ஏன்னா தலைவர் வந்து உடல்நலம் குன்றி இருந்த நேரம். சரி நம்ம தலைவரை போய் எப்படியா பாத்துறணும் அப்படின்னு சொல்லி போய் தலைவரை சந்திக்கிறோம்.
அப்போ வந்து அருகில் இருந்த அண்ணன் நித்யா போன்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க யாரு என்னன்ற விவரத்தை சொல்றாங்க. அப்போ தலைவருக்கு வந்து அந்த டியூப் எல்லாம் வச்சிருந்த நேரம். ஆனா அதோடு கூட அவர் தன்னுடைய யாரு என்னன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே இது பண்றாரு. ஆக இதெல்லாம் எனக்கு பாத்தீங்கன்னா அவரு எவ்வளவு தூரம் வந்து பெரிதாக நான் தலைவரோடு நெருங்கியதில்லை என்று சொன்னாலும் கூட அவரு இது மாதிரி ஒரு 1-2 சம்பவங்களிலேயே என்னை வந்து முழுவதுமாக தலைவர் ஆட்கொண்டார். மற்றபடி நான் வந்து அவருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், அதே போல அவருடைய மதுரை வரும்போதெல்லாம் அவர் பேச்ச தூரத்துல இருந்து கேட்டிருப்பேன். அதுதான் என்னை இப்போது நான் இருக்கிற நிலைக்கு காரணம். என்னுடைய ஒரு கவிதையிலேயே சொல்லியிருப்பேன், இன்று நான் கற்றவை அனைத்தும் உன்னிடம் பெற்றவை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையிலே வந்து இன்றைக்கு நான் பெற்றிருக்கிற அனைத்தையும் எனக்கு அளித்த அறிவு பேராசானாக தலைவர் கலைஞர் இருக்கிறார். இப்ப நீங்க சொல்லியிருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ உங்களை போல தமிழ்நாட்டுல எண்ணற்ற தோழர் இருப்பார்கள், இன்னும் வெளிநாட்டிலே இருப்பார்கள். முத்தமிழறிஞர் கலைஞருடைய எழுத்தால, பேச்சால, அவருடைய உரையாடல்னால கவரப்பட்டு, ஈர்க்கப்பட்டு, செதுக்கப்பட்டு, அவருடைய கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு இன்னும் செயல்படக்கூடியவர்களாக எண்ணற்ற தோழர்கள் இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. உங்களுடைய தனிப்பட்ட முறையிலான இந்த அனுபவத்தையும் கூறியதற்கு மிக்க நன்றி. நேரத்துக்கு நன்றிங்க. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.